திமுகவில் சீனியர் அமைச்சர்கள் இருக்க சொல்ல அவங்களெல்லாம் விட்டுட்டு துணை முதலமைச்சர் ஆக்கினார். இது சொல்லாத இதில் சிறப்பானது. குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறுநில மன்னர்களைப் போல அவர்களுக்கு வாரிசுகளை உருவாக்குவது அவங்களுடைய இலக்கு. அதை தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி நடக்குதே தவிர தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கலை. அவர் வந்தார்னா காஃபி யாராவது குடித்தார்னா அதை ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்புவாங்க. உலகத்திலே எந்த முதலமைச்சரும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. நோயாளி முகக்கவசம் இல்லாமல் இருக்கிறாரு, பார்க்க வந்தவங்கெல்லாம் முகக்கவசம் போட்டு நடத்துகிறாங்க. அது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா அவரை லுங்கி அணிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் டோப்பம் மட்டும் கரெக்டாக இருக்கும். முட்டாள்தனமான அந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்குற அந்த ஃபோட்டோ ஷூட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தையும் செயல்படுத்துகின்ற துப்போ, திராணியோ, தெம்போ, வக்கோ, பொறுப்போ இல்லை. நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னா, அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சார், இப்போது சமீபத்தில் திமுக வாக்குறுதிகள் கொடுத்ததுல பெருசாக எதையுமே நிறைவேற்றலை அப்படின்ற அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. ஆனால் திமுகவை சார்ந்தவங்க நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொன்னதுக்கு மேலேயும் செஞ்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டே இருக்காங்களே சார், இதை எப்படி எடுத்துக்கலாம்? அது அவங்க சொன்னதை செஞ்சதை விட சொல்லாமல் செஞ்சது அதிகம். அதில் உச்சன்னு பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் முதலமைச்சரானதுக்கு பிறகு அல்லது அதுக்கு முன்னே என் மகன் அரசியலுக்கு வரமாட்டாருன்றார். அதனால் அதை இவர் முதலமைச்சரான பிறகு திமுகவில் சீனியர் அமைச்சர்கள் இருக்க சொல்ல அவங்களெல்லாம் விட்டுட்டு துணை முதலமைச்சர் ஆக்கினார். இது சொல்லாத இதில் சிறப்பானது. அவங்களுடைய நோக்கம் அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் குறுநில மன்னர்களைப் போல அவர்களுக்கு வாரிசுகளை உருவாக்குவது அவங்களுடைய இலக்கு. அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இப்போது அவர் துணை முதலமைச்சராக மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சிக்கு அடுத்த நிலையில் அவர் தான் இயங்கிட்டு இருக்காரு. இது அதிகாரப்பூர்வமாக இது தெரியுது. அவருடைய மாப்பிள்ளை நிழல் முதலமைச்சராக இருந்து வெளியிருந்து இந்த ஆட்சியை இயக்கிட்டு இருக்காரு. மீடியாக்களை மிரட்டிக்கிட்டு ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு மீடியா ஜாம்பவனாக இருந்துகிட்டு இருக்காரு. அதெல்லாம் சொல்லாதது. அதே போல் துணை முதலமைச்சருடைய மனைவியை வச்சுக்கிட்டு ரெட் ஜெயின் மூமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு திரைப்படத்துறையை கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்க. இது சொல்லாதது. திரைப்படத்துறை இன்றைக்கி இந்த ரெட் ஜெயின் மூமெண்ட்ஸுக்கு தெரியாமல் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியாது, வெளியிட முடியாது, எடுத்தாலும் வெளியிட முடியாது, வெளியிட்டாலும் அது தேட்டர் கிடைக்காது. இந்த நிலையில் வச்சுருக்காங்க. இது அந்த மீடியா மாஃபியா இவங்க சொல்லாமல் செஞ்சிட்ருக்கிறது. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எது இன்றைக்கி தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகள் வருதோ இல்லையோ, தமிழ்நாட்டினுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வெளிநாடுகளில் முதலீடப்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு இவங்க உருவாக்கி வச்சுருக்கிற நிறுவனங்களில் இன்றைக்கி அவங்களுடைய பினாமி நிறுவனங்கள் இன்றைக்கி அதை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனி நடக்குதே தவிர தமிழ்நாட்டில் ஆட்சி நடக்கலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர் வீட்டில் இருப்பார். அவர் வந்தார்னா காஃபி யாராவது குடித்தார்னா அதை ஃபோட்டோ ஷூட் எடுத்து அனுப்புவாங்க. உலகத்திலே எந்த முதலமைச்சரும் இது மாதிரி செய்ய மாட்டாங்க. இவருக்கு ஃபோட்டோ ஷூட் எடுத்தது தான். நீங்கள் ஒன்றும் வேணாம். அவர் மருத்துவமனையில் இருந்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சிக்கு வந்தப்போ பயந்து போய் ஒரு மருத்துவமனையில் போய் பதுங்கிட்டு இருந்தவர் சும்மாவது இருந்துக்கலாம். ஏன்னா ஹார்ட் ப்ராப்ளம் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, என்னவோ இருக்கட்டும். அதில் பாவம் அவர் உடல்நலத்தை பற்றி நம்ம விமர்சிக்க விரும்பலை. ஆனால் திடீர்னு என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாரு. அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த முகக்கவசம் போட்டிருக்காங்க. இவர் முகக்கவசம் இல்லாமல் உட்காந்துட்டு, நோயாளி முகக்கவசம் இல்லாமல் இருக்கிறாரு, பார்க்க வந்தவங்கெல்லாம் முகக்கவசம் போட்டு நடத்துகிறாங்க. அது எல்லாத்த விட பார்த்தீங்கன்னா அவரை லுங்கி அணிஞ்சிட்டு இருப்பார். ஆனால் டோப்பம் மட்டும் கரெக்டாக இருக்கும். அப்பவும் மேக்கப் பண்ணிட்டு தான் உட்கார்றாரு. இப்போ இதே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, ஒரு செயற்கையாக இருக்குது, ஒரு ஒட்டாமல் இருக்குன்றத கூட அவர் கூட இருக்கிற யாரும் இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. இது எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரு, நம்ம எதை செஞ்சாலும்
அதை வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்க. நம்ம என்னவோ விண்ணுலகத்துலேருந்து வந்த ஒரு வினோத பிறவின்னு நினைக்கும் மக்கள் பார்ப்பாங்கன்னு இவர் வந்து மேக்கப் பண்ணிக்கிறது, அந்த ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு அதை எடுத்து போட்டுக்கிட்டு அதை பண்ணிட்டு அங்கே போய் சைக்கிள் பெடல் பண்ணுறது, புறாக்கு தீனி போடுறது, இப்படியெல்லாம் ஒரு முதலமைச்சர் தன்னை வந்து அதாவது அவர் செய்கிறது கூட நான் தவறுன்னு சொல்ல. அது வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு பொழுதுபோக்கு தேவை. அவர் வெளிநாட்டு போக சொல்ல அதை செஞ்சிட்ருக்காருன்றது கூட எடுத்து அதை வந்து வேலை இல்லாமல் அதை ஃபோட்டோ எடுத்து இருக்கிற ஊடகங்கள் அத்தனைக்கும் அனுப்புகிறாங்கன்னா அப்போ அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து இவங்க போகிறாங்க, போக சொல்ல எல்லாம் ஒன்றா போகிறாங்க, எல்லாம் வழி அனுப்புகிறாங்க. இங்கே ஒரு ட்ரெஸ்ஸில் போகிறாரு, அங்கே இறங்க சொல்ல பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸில் இறங்குறாரு. அதை விட கொடுமை, இறங்கி வந்து இங்கே இவர் கூட இங்கே கூட போகிற டிஆர்பி ராஜா அங்கே இறங்கி பொக்கே கொடுக்குறாரு, வாங்க வாங்கன்றாரு. இது என்ன? குறைஞ்சபட்சம் ஒரு இதுக்கு முன்னால் ஒரு விமானத்தில் போய் நின்று அதோ வரவேற்றா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி அதாவது நம்மளை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்முடைய செயல்கள் எவ்வளோ அனிச்சையாக இருக்குன்றது கூட தெரியாமல் ஒரு முதலமைச்சர். நீங்கள் அவர் இப்போ இந்த ஒரு வாரம் வெளிநாடு பயணம் போனார். அவர் குடும்பத்தோட தனி விமானத்தில் போய் இந்த எல்லாரையும் முதலீடெல்லாம் ஈர்க்க போனார்னு வச்சிங்க. ஆனால் அந்த ஈர்க்க போக சொல்ல அஃபீஷியலாக எந்த ஒரு நாட்டினுடைய அமைச்சரையோ அல்லது முதலமைச்சரையோ பிரதமரையோ அல்லது வெளியுறவுத்துறை அதிகாரிகளையோ அல்லது அந்த நாட்டினுடைய அதிகாரிகளையோ யாரையோ சந்தித்தாரா? எல்லாம் இவர் கூட 4 பேரை வந்து கோட்டு ஷூட்டில் போட்டு அது அங்கே இருக்கவங்களாம் இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்களா அவங்களுக்கு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எதுவுமே வந்து ஒரு முட்டாள்தனமான அந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்குற அந்த ஃபோட்டோ ஷூட்டை வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க எந்த திட்டத்தையும் செயல்படுத்துகின்ற துப்போ திராணியோ தெம்போ வக்கோ பொறுப்போ இல்லை. எல்லாமே இவங்க வந்து மக்களை முட்டாள்னு நடிச்சுக்கிட்டு இவங்க வந்து முட்டாளாகிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றாததுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா மத்திய அரசு கிட்ட எங்களுக்கு நிதி வரல அதுதான்மா அவங்க வாக்குறுதிகள் நிறைவேற்ற என்ன காரணம்? அவங்களுடைய நிர்வாக திறனற்ற போக்கு தான் காரணம். இவங்க பொதுவாகவே ஒரு சிறந்த ஆட்சின்னா அவங்க சிறந்த நிர்வாகிகளாக இருக்காங்களோ இல்லையோ, மற்றவர்களை வேலை வாங்குறவங்க தான் சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க. எல்லா வேலையும் தானே செய்ய முடியாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்க சொல்ல அவங்கக்கிட்ட ஒரு ஃபைல் கொண்டு போகணுன்னா அந்த செக்ரட்டரி அதை கொண்டு போக சொல்ல அவங்க நடுங்கிக்கிட்டே போவாங்க. அவங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன் மிஸ்டர் இது இந்த மாதிரி இருக்கக்கூடாதான்னு கேட்பாங்க. ஆமாம் சொன்னால் இதை வந்து நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் அதை செய்யலைன்னா இதுக்கு உங்ககிட்ட நான் கொடுத்துருக்க வேண்டாமே, நீங்கள் வந்து இதை பார்க்க சரியாக பார்ப்பீங்க தானே உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த முதலமைச்சருக்கு அந்த மாதிரி ஒரு போக்கு இருக்கா? இவர் வந்து எதையுமே இவருக்கு கொடுக்குற துண்டு பேப்பரையே தலைகீடாக வச்சு படிக்கிறாரு, மாற்றி படிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு வந்து ஒரு உல்லாச மனநிலையில் தான் தன்னை வந்து மேம்படுத்திக்கிற நினைக்கிறாரே தவிர ஒரிஜினலாக உடைக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருக்க மாதிரி தெரியல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, யாரோ பார்த்துக்கிறாங்கன்னு போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அதிகாரிகள் கட்டுப்பாடு இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி ஆட்சியினுடைய நிர்வாகத்தினுடைய அச்சாணியாக இருப்பது அதிகாரிகள் தான். இப்போ எந்த அதிகாரியும் ஒரு கட்டுப்பாட்டில் இல்லை. அதிகாரிகள் ஒரு சில அதிகாரிகள் தான் தோன்றித்தனமாக செய்கிறாங்க, ஒரு சில அதிகாரிகள் நமக்கு என்ன வம்புன்னு போயிட்டுருக்காங்க. நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கு. இன்றைக்கி காவல்துறை வந்து தமிழ்நாட்டின் களங்கமாக மாறியிருக்கு. ஒரு காலத்தில் ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான நிகரான காவல்துறைன்னு பேர் வாங்கின காவல்துறை இன்றைக்கி எவ்வளோ மோசமாக இருக்குது. இன்றைக்கி சென்னை மாநகராட்சியில் துப்புரவு பணியாளர்கள் இன்றைக்கும் அவங்க நடுரோட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க இவங்கள ஓட்டு போட்டு வர வச்சவங்க, இவங்க வரணுன்றதுக்காக உடைச்சவங்க. அவங்க இன்றைக்கி நாங்கள் வந்தவுடனே உங்களுக்கெல்லாம் பணி பாதுகாப்பு ஏற்படுத்தி தரோம், உங்களை நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய் நடுத்தருவில் வச்சு அவங்க ராத்திரியில் கொண்டு போய் அடித்து இன்னொருக்கு இன்றைக்கி கூட அவங்க உரிமையை கேட்குறதுக்கு கூட ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு கூட அனுமதி தராமல் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே செய்யலை. நீங்கள் அரசு ஊழியர்களை கேட்டிங்கன்னா அவங்க பக்கமாக சொல்கிறாங்க, ஆசிரியர்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலை. இன்றைக்கி எல்லா தரப்புமே இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்கலங்கி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாத்த விட இந்த முதலமைச்சருக்கும்
துணை முதலமைச்சருக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்குறத வச்சுட்டு அவங்க பேசுகிறாங்க. எந்த முதலமைச்சருக்குமே இல்லாத ஒரு அசட்டு தைரியம். ஏதோ பாரதிய ஜனதா கட்சி செய்யலை, அவங்க நிதி கொடுக்கல, அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்களே ஒழிய இவங்க ஒரு நல்ல அரசாங்கம் எதை செய்யணும் அதை செய்யலை. இன்றைக்கி வந்து அவங்க திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கான திட்டங்களாக இருந்தால் மத்திய அரசு நிதி தர்றதுக்கு தாமதமானாலோ அல்லது தராமல் விட்டாலோ இவங்க நான் எங்களுடைய நிதியில் செஞ்சுட்டு நாங்கள் வந்து அதை ஈடுகட்டுறோன்னு சொல்கிறது தான் ஒரு சிறந்த நிர்வாகத்துக்கும் அரசுக்கும் சரியான நிலைப்பாட்டுக்கும் சரியாக இருக்கும். இப்போ சார் இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி செய்துட்டு இருந்த நலத்திட்டங்களாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்தோம். அதுதான் இப்போ எந்த திட்டத்தையும் இவங்க செயல்படுத்தணுன்ற ஆர்வம் இருந்ததா மக்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறது தான் அரசு. ஆனால் இவங்க வந்து எதையுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் அதை தட்டி கடிக்கிறதுக்கு இவங்க சரியான காரணத்தை சொல்ல முடியாமல் மத்திய அரசு மேலே சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இவ்வளோ நாள் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசு மக்களை வந்து கொள்ளடிக்குது, அதிகமான வரி போட்டு எல்லாம் சுரண்டிக்கிட்டு போகிறாங்க, அதுதானே சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, மாநிலத்தினுடைய வருவாய் குறைஞ்சி போச்சுன்றாங்க. இப்போ ஜிஎஸ்டியை வந்து மாற்றி அமைச்சதுனால மாநிலங்கள் பாதிக்கப்படுன்றாங்க. அப்போது இவங்களுடைய இத்தனை நாள் சொன்னது பொய் தானே. இப்போ இவ்வளோ நாள் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருந்தது, இப்போ வரலன்றது அவங்களே சொல்கிறாங்க. அதனால் எதை சொல்கிறோன்றது கூட அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் ஒரு மத்திய அரசு வந்து எல்லா திட்டங்களையும் மத்திய அரசு இந்தியா முழுக்க அமுல்படுத்த சொல்ல நம்முடைய மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை நாம் தான் போராடி வாங்கணும் அல்லது கேட்டு வாங்கணும், தேவைப்பட்டால் போராடணும். ஆனால் இவங்களுக்கு அந்த திறமையும் அந்த தகுதியும் இல்லை. அதனால் இவங்க தொட்டுப்பார் விட்டுப்பார் எட்டிப்பாருன்னு சவால் விட வேண்டியது. அப்புறம் வந்து பிடிச்சாலும் ஐயோ வந்துட்டாங்க, ஐயோ அவங்க எப்படி சிபிஐ வரலாம் இடி வரலான்னு கதறது. இதை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துகிறாங்களே தவிர ஒரு ஆட்சியில் இருக்கிறன்ற உணர்வோடு அவங்களுக்கு இல்லை. நான் அதை வந்து மிக சரியாக செஞ்ச ஒரு எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தபோது தான் செஞ்சார். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் அவர் ஆட்சி காலத்தில் ஒரே ஆண்டில் உருவாக்கப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரிகள் இந்தியா முழுக்க மத்திய அரசினுடைய திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி வரணுன்றதுக்காக இந்தியா அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த திட்டம் அறிமுகப்படுத்துகிற உடனே தமிழ்நாட்டிலிருந்து அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் தலைமையில் ஒரு குழு முதலமைச்சர் போய் பேசிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு குழு இருந்து ஒரு 10 நாள் அங்கேயே அதிகாரிகள் முகாமிட்டு அதற்கு தேவையான தரவுகளை உருவாக்கி அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க அந்த இடத்துடைய லேண்ட் அக்விசிஷன்லேருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கினாங்க. அது மட்டும் இல்லாத அதில் கிடைச்ச ஒரு சிறப்பு என்னென்னா 60% முதலீடு வந்து மத்திய அரசினுடைய முதலீடு, 40% தான் மாநில அரசு கொடுத்தது. அப்போது அவங்கக்கிட்ட காசையும் வாங்கி அனுமதியும் வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு காரணம் அன்றைக்கி அதில் வந்து கவனம் செலுத்தி அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு மற்றவங்கெல்லாம் அதில் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னால் நாம் வேகமாக விண்ணப்பித்ததுனால 11 இடத்துல நம்ம சரியாக இருந்ததுனால அவங்க அந்த திட்டத்தை அமல்படுத்தும். இதுதான் வந்து ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பணியாக இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி எவ்வளோ நாளாக இருக்குது. அந்த மருத்துவக் கல்லூரியிலேயே போதுமான பேராசிரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் இவங்க கெஞ்சி கூத்தாடி 2-3 கல்லூரிக்கு மறுபடியும் வாங்கினாங்கல்ல. அதனால் இவங்க எதையுமே கவனம் செலுத்துறதில்ல. ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, அமைச்சர்கள் வந்து அவங்க தான் தோண்டி தனமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அந்த துறையை பற்றியே தெரியாத அறிவில்லாத அந்த துறையினுடைய பொது அறிவு இல்லாதவர்கள்லாம் அந்த துறை அமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்களே ஒழிய எதையுமே வந்து ஒரு பொறுப்போடு செய்யலை. அந்த அரசினுடைய திட்டங்கள் என்பது மக்கள்கிட்டையும் போய் சேரலை. நீங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனை கிண்டியில் கிங்கிஸ்டோன் பக்கத்தில் ஒரு கருணாநிதி பேரில் ஒரு மருத்துவமனை தந்தாங்க, கருணாநிதி 100ஆண்டு மருத்துவம். அந்த மருத்துவமனைக்கு இதுவரைக்கும் பேராசிரியர்களோ மருத்துவர்களோ தனியாக நியமிக்காமல் கீழ்ப்பாக் மருத்துவமனையில் இருக்கிறவங்கள டெப்டேஷனில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கேயே பற்றாக்குறை.
இப்போ அந்த மருத்துவமனைகளில் பொதுவாகவே மருத்துவமனைகள்னா இப்போ இந்த 11 மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார் காலத்தில் சொன்னால், அந்த 11 மருத்துவமனைன்றது அதில் ஒரு மருத்துவமனையில் 200 300 மாணவர்கள் படிக்கிறாங்கன்றது மட்டும் இல்லை. அதை கூட அது ஒரு பொது மருத்துவமனையாக அங்கே இயங்கும். இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக அதை இயங்க சொல்ல அந்த பகுதியில் இருக்கின்றவங்க ஒரு மாவட்ட மருத்துவமனை அளவுக்கு அங்கே எல்லா வசதியும் இருக்கிறதுனால இந்த மாணவர்களுடைய ஆய்வுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. அப்போது மருத்துவமனையும் நமக்கு கிடைக்குது. மருத்துவமனை இருந்தால் தான் மருத்துவக் கல்லூரி அனுமதி தருவாங்க. அது இந்தியாவில் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய சட்டத்திட்டம். அப்போது மருத்துவமனை மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாமல் மருத்துவமனையும் கிடைக்குது. அப்போ அந்த பகுதிக்கு வந்து மக்களுடைய சுகாதார தேவைகள் நிறைவேறுது. இவங்க இந்த மருத்துவமனையில் இப்போ இந்த கருணாநிதி மருத்துவமனையில் கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற மாணவர்களை கொண்டு போய் அங்கே வந்து பயிற்சி டாக்டர்கள் தான் அதிகம் இருப்பாங்க. இப்போ டியூட்டி டாக்டரை விட பயிற்சி டாக்டர் இருப்பாங்க. இப்போ ஒரு மருத்துவமனையில் புது மருத்துவமனையில் வந்து டியூட்டி டாக்டர் வந்து ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட வந்து பயிற்சி மருத்துவர்கள் ஒரு 6-7 பேரை கூட்டிகிட்டு போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு கேஸ் ஹிஸ்ட்ரியை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு பயிற்சி தந்த மாதிரி இருக்கும். அவங்களும் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஒரு நிலைமை வரும். இது எதுவுமே இல்லாமல் மருத்துவமனையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு திட்டமிடலில் நம்ம என்ன செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்றது தெரியாமல் ஏதோ விளம்பரத்துக்கு வந்தவொடனே நாங்கள் ஒரு மருத்துவமனையை திறந்தோம், எங்கள் அப்பா பேரில் திறந்தோன்னு முதலமைச்சர் சொல்லிக்கலாமே ஒழிய அதனால் யாருக்கு பலன், என்ன பலன்? ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒரு டாக்டரை வந்து சரியாக மருத்துவம் பார்க்குறேன்னு ஒருத்தர் வந்து அசால்ட் பண்ணிட்டு போனது சம்பவம்லாம் நடந்தது. இந்த மாதிரியெல்லாம் ஏன் வருது? அங்கே போதுமான இவங்க வசதிகள் செய்து தராதனால இந்த நிலைமை வருது. ஒரு மருத்துவ பொண்ணைன்னு நினைக்கிறேன், ஒரு மருத்துவமனையில் பாம்பு கடிக்கு மருந்து இல்லாமல் அங்கேருந்து வேலூருக்கு இங்கே கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாத இந்த மருத்துவத்துறையை நிர்வகிக்கிற மாரத்தான் மந்திரி மாசு, அவர் யார் எந்த சாருன்னு அவரை தேடிட்டு இருக்காங்க. அவர் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்காரு. இதுதான் இன்றைக்கி வந்து அவங்க ஆட்சியில் அவரை கட்டுப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அவர் வாங்கி தர வேண்டிய கமிஷனை வாங்கி கொடுத்தாருன்னா அவர் தொடர்ந்து மந்திரியாக இருக்கலான்ற மாதிரி வச்சிட்ருக்காங்க. இதனால் வந்து மக்களுக்கு எல்லா விதமான பாதிப்புகளையும் இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இவங்க இந்த 4.5 வருஷத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உருவாக்குனாங்களா? ஒரு மருத்துவ இடத்தையாவது அதிகரித்தாங்களா? ஆனால் எடப்பாடியார் கேட்டால் நீட்டு மத்திய அரசு திணிச்சதுன்னு. மத்திய அரசு திணிச்சா கூட அந்த மத்திய அரசு இவங்க ஆட்சி காலத்தில் திணிச்சது தான். அன்னைக்கு திமுக காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சி நடைபெற்ற காலத்தில் அன்னைக்கு தான் நீட் அறிமுகப்படுத்துனதே வந்து நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி செல்வன். அவர் தான் அதை முன்மொழிஞ்சதே. இதை நிறைவேற்றி கொடுங்கன்னு கோரிக்கை வச்சதே அந்த கேபினட் மினிஸ்டர் கூட இல்லை, இவர் டெப்டி மினிஸ்டர் தான் முன்மொழிஞ்சார். அப்படி அதை முன்மொழிஞ்சு நிறைவேற்றிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து நீட்டை ஒழிக்கிறோம், அதுக்கு வந்து நரேந்திர மோடி உடன்படலைன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கும் 24 பேரும் இந்த 4.5 வருஷம் சாகடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, நீட்டை ஒழிக்கிறதுக்கு இந்த மத்திய அரசு ஒத்துக்கலை, மாநில அரசு கோரிக்கையை ஏற்றுக்கலை, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டோம், அது செயல்பாட்டுக்கு வரல. எங்கள் அப்பா முதலமைச்சர் ஆகணும்னு முதல் கையெழுத்து இதை பேனை வந்தவொடனே போடுவார்னு சொன்னாங்க, அதுவும் போடலை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் இதை உதயநிதி? 1 கோடி கையெழுத்து வாங்கி கொண்டு போய் ஜனாதிபதிகிட்ட கொடுத்து அந்த நீட்டை நீக்கிடுவோம் சொன்னாரா இல்லையா? கையெழுத்து வாங்கினாங்களா இல்லையா? இப்போ அந்த கையெழுத்து என்ன பண்ணாங்க? அதை பற்றி ஏதாவது பேச்சு இருக்கா? அந்த கையெழுத்தும் காணும், இவங்களையும் காணும். இப்போ கேட்டால் நீட்டை வந்து ஒழிக்க முடியாது. ராஜீவ்காந்தி அப்பனுக்கு பெண்ணுக்கு மீசை முளைச்சி ஆணா மாறின பிறகு நம்ம நடக்குன்ற மாதிரி ராஜீவ்காந்தி வந்து பிரதமரான பிறகு இதை நீக்கிடுவோன்னு சொன்னால் இது எப்படிப்பட்ட அயோக்கியத்தனை ஏமாற்றணும். இதனால் வர பாதிப்புலேருந்து மக்களை மீட்கிறதுக்கு தான் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்க சொல்லி 7.5 விழுக்காடு கொண்டு வந்து இன்றைக்கி கிராமப்பகுதிகளில் இருக்கிற மாணவர்கள், அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கின்ற வறிய நிலையில் இருக்கின்ற வீட்டு குழந்தைகள்லாம் இன்றைக்கி படிச்சுட்டு இருக்காங்க. அது படித்து இன்றைக்கி ஆண்டுக்கு ஒரு 600-700 பேர்னு ஒரு பைசா செலவு இல்லாமல் அரசு பணத்தில் படித்து இன்றைக்கி மருத்துவர்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சிறந்த திட்டமாக இவங்க கையெழுத்து வாங்கி ஏமாற்றி அதை கொண்டு போய் குப்பையில் போட்டுட்டு அதை பற்றி பேசாமல்
போகிறது ஒரு இது ஒன்று மக்களுக்கு தெரியுதில்ல. மக்கள் வந்து இவங்க ஏமாத்துறாங்க. ஏதோ ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி இருந்தது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்குது. இந்த ஆட்சிகளில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கலான்னு வெறும் 3% இடைவெளியில் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த ஆட்சிக்கு வந்தது 4.5 வருஷ காலத்தில் ஏற்படுத்தின பாதிப்பு என்பது தமிழ்நாடு 10 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடுச்சு. இதை மீட்கெடுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய பயணத்தை மேற்கொள்ளணும். அதை ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் எடப்பாடியாருடைய ஆட்சியில் இந்த திட்டங்கள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக இருக்குது. அதனுடைய பலனை நுகர்ந்த மக்கள் அதனுடைய அது இவங்க நிறுத்திட்டாங்களே, அதனால் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடணுன்னா இந்த ஆட்சி ஒழியணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கு அவருடைய எழுச்சி பயணத்தில் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி மக்கள் கிளர்ந்திருந்து வரவேற்கிறாங்க. இந்த தமிழ ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க, தமிழகத்தை மீட்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களை மீட்போம், தமிழகத்தை காப்போன்ற இந்த எழுச்சி பயணம் இன்றைக்கி வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்குது. அதனால் நிச்சயமாக 153 தொகுதிகள் இன்றைக்கி எடப்பாடியார் முடிச்சிருக்காரு. இன்னும் எஞ்சிய தொகுதியில் முடிச்சிருவார். அதனுடைய தொடர்ச்சியாக அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டாக சேர்ந்து மற்ற பிரச்சார பணிகளை தொடங்குகின்ற பொழுது இந்த ஆட்சி காணாமல் போகும். திமுக கூட்டணி இருக்கடம் தெரியாமல் போகும். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும். நிச்சயமா சார், எங்க கூட இணைந்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.